அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 2/7/2024. ஏகாதசி திதி காலை 8:43 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:38 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகம் நாளை அதிகாலை 4:38 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, மேஷத்தில் சந்திரனும் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, மந்திரம் ஜபிக்க, பணியாட்களை விடுவிக்க, நோயுற்றோர் குளிக்க, பழைய நட்பை புதுப்பிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாய் தவறி விழும் வார்த்தைகள் கைத்தவறி விழும் கண்ணாடி துண்டுகளை விட கூர்மையானவை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் யோசித்து பேசுவீங்க. படார்னு எதுவும் பேசி வைக்க மாட்டீங்க. எதிராளி ஏதாவது ஆவேசமாக கோபத்தில் அப்படி இப்படின்னு முறை தவறி பேசினாலும் கூட அந்த சூழ்நிலையில் நாமும் சேர்ந்துட்டு கத்தக்கூடாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் நிதான பாதையில் சென்று வெற்றி பெறக்கூடிய நேர்மையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், சிக்கல்கள் தான். அதே நேரம் பணப்பற்றாக்குறையும் இருந்தது, குடும்பத்திலேயும் கொஞ்சம் குழப்பமாக இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் அந்த குழப்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும், கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இன்றைய தினம் காலை 11:15 மணியிலிருந்து உங்கள் ராசியை விட்டு சந்திரன் வெளியில் போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. வருதுன்னு எதிர்பார்த்து வராமல் போன பணம் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுக்க வேண்டிய இடத்துலையும் கொடுத்து இன்றைக்கி பேரை காப்பாற்றிப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகி சண்டை சச்சரவெல்லாம் மறைஞ்சு இன்றைக்கி சிரிச்ச முகத்தோட குடும்பத்திலேயும் இருப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு சில முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நல்ல செய்தியை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் காலை 11:15 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் சோர்வு வந்து விலகுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அன்பு கொடுப்பவரையும் பெறுபவரையும் மகிழ்ச்சி அடைய செய்கிறது. ஆமாங்க, அன்பு கொடுக்க கொடுக்க
பெருசாகிட்டே போகும், பெருகி கொண்டே போகும். அதில் அலுப்போ சலிப்போ தட்டுவதில்லைங்க. அதனால தாங்க எல்லார்கிட்டையுமே நீங்கள் அன்பு காட்டுவீங்க. தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, திடீர்னு அறிமுகமாகிறவங்க, இப்படி எல்லோரையும் அன்பால் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி வெற்றி அடையுங்க. ஆனாலும் காலை 11:15 மணியிலிருந்து உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், முன்கோபமும் கொஞ்சம் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பெரிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினச்சதை சாதித்து காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திடீர் வெற்றி யோகங்களை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணும். வியாபார விஷயங்கள், உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே போல் குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ளார எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் பேசுகிற மாதிரி வரும். அவங்க பேசினாலும் நீங்கள் பேசினாலும் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்கும். உறவினர்களில் ஒரு சிலர் வேலை ஆகணும்னா தேடி தேடி வந்து பேசுகிறாங்க. அவங்க நினச்ச வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நண்பர்களில் கூட சிலர் அப்படி தான் நடந்துக்கிறாங்கன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகளை இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க, அனுசரித்து கொண்டு போக பாருங்கள். இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு நாளினுடைய தொடக்கமானது அறிவுடைமையில் தொடங்குகிறது. ஆனால் அந்த நாளின் முடிவு அனுபவத்தில் சென்று முடிகிறது. ஆமாங்க, காலையில் எழுந்திருக்கும் போதே எல்லாம் பார்த்துக்கலாம், செய்திடலாம், நம்மால் முடியாது என்ன இருக்குது அப்படின்னு நம்ம அறிவுபூர்வமாக அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம். அவங்களுடைய அனுபவங்களை நம்மக்கிட்ட கொட்டுறாங்க, அவங்களுடைய தாக்கங்களை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. கடைசியில் ஒவ்வொரு நாள் முடிவும் பார்த்திங்கன்னா இவங்க இதை சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்கன்னு அனுபவத்தில் சென்று முடிகிறது. ஆமாங்க, அதனால தாங்க சாதாரணமாக நாம் படித்து தெரிஞ்சுக்கிற அறிவை விட அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிற அந்த அனுபவ அறிவு, பட்டறிவு இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட பட்டறிவுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் செலவுகளும் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னே தெரியலேன்னு சில நேரங்கள் நீங்கள் கலங்கி போய் தான் இருப்பீங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்கிறது, சின்னதாக முதலீடு செய்து ஆரம்பிக்கிறது, நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பிக்கிறது, உறவினர்கள் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அதெல்லாம் ஆரம்பிங்க, உங்கள்கிட்ட அனுபவம் நிறையா இருக்குது, எங்கள்கிட்ட பணம் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சேர்ந்து செய்கிறது. அதுக்கான வாய்ப்புகளை இந்த 2ஆம் இடத்துல வந்திருக்கிற புதன் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. உங்கள் ராசியில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் கோபம் வரும், ஆவேசம் வரும். ஏன் இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கமும் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால வீடு மனம் வாங்கிறது, விற்கிறது அல்லது வீட்டை புதுப்பிக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக நடக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். சகோதரங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை இருக்கும். நடுவில் ஒரு பிரிவெல்லாம் இருந்தது, அதெல்லாம் போய் சகோதரங்களுக்குள்ளார விட்டு கொடுக்கறது, பாகப்பிரிவினையை சுமூகமாக பேசி முடிக்கிறது. அண்ணா நீங்கள் அதை வச்சிங்க
அக்கா நீங்கள் அதை வச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுமூகமான பாச பிணைப்பையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபார உத்தியோக விஷயங்களும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் அருமையாக இருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சிக்கல் இருக்குது, கவனமாக இருங்க, எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மற்றவர்களை அறிந்து கொள்பவர்கள் அறிவாளி, ஆனால் தன்னைத்தானே புரிந்து கொள்பவர்கள் ஞானி. நீங்கள் மற்றவங்க யார், என்ன, எப்படிப்பட்டவங்க, எதுக்காக வந்திருக்கிறாங்க, என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி நடந்துக்கணும், கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து ஞானியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சும்மாவா அஷ்டமத்து சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டாரு. அதில் ஏகப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு வந்துடுச்சு. அதனால தான் இப்போல்லாம் நீங்கள் பேசுகிறது கூட பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அப்படியே தத்துவமாக பேசுவீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க என்னங்க பஞ்ச் டைலாக்காக பேசுகிறாரு அப்படின்னு உங்களை பார்த்து வியந்து பார்ப்பாங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி ஏகப்பட்ட அனுபவங்களை கொடுத்துட்டாருங்க. உங்கள் ராசிக்குள்ளார புதன் வந்து இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் கொஞ்சம் வாங்குவீங்க. 12வது வீட்டில் சூரியன் மறைஞ்சு கிடக்கிறதுனால என்ன வந்தாலும் செலவாகுதேங்கிற மாதிரியான ஆதங்கம் இருக்கும். அதே நேரத்தில் சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் இன்றைக்கி பயணப்பட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால ஆளுமை தன்மை இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் லாபம் ஓரளவு பரவாயில்லைங்க. கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய பங்குதாரர்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன மோதல் வந்து விலகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஜெயிப்பீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகளை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பணம் அறிவாளிக்கு அடங்கி அது செல்கிறது, தொண்டு செய்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கோ அது வேறு மாதிரி செய்கிறது, மற்றவர்களை ஆட்டி படைக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க பணம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் வந்து ஆட்டமாக ஆடமாட்டீங்க. பணம் இல்லாதப்ப எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் பணம் வந்த பிறகும் எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். ஆளுமை தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். நிர்வாகத்தில் தலையிட்டு சில முக்கியமான சீர்திருத்தங்களை இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். பேங்க் லோனாக இருந்தாலும் சரி, அல்லது வீடு கட்டுற பிளான் அப்ரூவல், சிஎம்டி எம்எம்டி அப்ரூவலாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரம் தொடங்குறதுக்கு டின் நம்பர் வாங்குகிற விஷயமா ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே பேசி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் விண்ணப்பிக்கலாம், முயற்சிகள் எல்லாமே செய்யலாங்க. குலதெய்வ கோவிலுக்கு தள்ளி தள்ளி போட்டுருக்கீங்க, போகாமல் சீக்கிரம் போய் வந்துட்டிங்கன்னா இந்த கண்டகச்சனி தொந்தரவுகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால ஊர் பொது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் எல்லோரையும் கலந்து கட்டி பேசி அப்புறம் முடிவெடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. யோகாதிபதி செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துங்க.
மற்றபடி விஐபிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் அதிகமாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க. உடம்புலையும் கொஞ்சம் சோர்வு களைப்பு எல்லாமே வந்து விலகுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, ஒரு மனிதனின் அழகு அவருடைய நாவின் நுனியில் இருக்கிறது. ஆமாங்க, எதுவாக இருந்தாலும் நாம் பேசுகிற பேச்சை பொறுத்து தாங்க இருக்குது. மற்றவங்கள்ட்ட நம்ம அன்பாக பேசும் பொழுது நம்மளுடைய மரியாதை அதிகமாகுது. மற்றவங்கள்ட்ட அடக்கம் இல்லாமல் அதிகாரமாக பேசும் பொழுது நம்மளை பற்றி அவங்க கொஞ்சம் தவறாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தாங்க எங்கேயும் எப்போதும் அமைதியாக அடக்கமாக அனுசரித்து அன்பாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்குது. கடந்த 2-3 நாளாகவே செலவு தான் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் நிலைமை மாறுது. உங்கள் ராசிநாதன் வலுவாக உட்கார்ந்துருக்கார். புதன் 11ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாகவும் நடக்கும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சுக்கிரனும் 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு சூரியனோட சேர்ந்து. அதனால் சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு பலிதமாகுங்க. அதே போல் வியாபாரத்தில் ஏற்கனவே இருந்து வந்த நஷ்டங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே இன்னைய லெவலில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் ஆகி இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர் தானேன்னு சொல்லிட்டு மனசில் பட்டதெல்லாம் வந்து சொல்லி வைக்காதீங்க. ரகசியங்களை கொஞ்சம் காப்பாற்றிக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி வெற்றி தீரும். உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா கொஞ்சம் உடம்பு வந்து சோர்வு களைப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றி யோசிப்பார். ஆனால் ஒரு ராஜதந்திரியோ அடுத்த தலைமுறையை பற்றி யோசிப்பார். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நாம் மட்டும் நல்லது செய்தால் போதாது, அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினரும் நம்ம பிள்ளைகளும் மற்றவர்களும் தொடர்ந்து ஏதாவது சேவை செய்யணும், நல்லது செய்யணுங்கிற தொலைநோக்கு திட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், எல்லோரையும் தயார்படுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினமும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது விவாதங்கள் வரும். அதெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி எடுக்கும்போது ஃபியூல் இருக்குதா, பிரேக் இருக்கா, இன்சூரன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சிட்டோமா, அதே மாதிரி காவல்துறையினர் ஏதாவது போக்குவரத்து காவல்துறையினர் ஏதாவது கேட்டால் அந்த பேப்பர்லாம் நம்மக்கிட்ட இருக்குதா ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பக்கூடாது. ஏன்னா சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு திடீர்னு சிலர்லாம் நம்ம மேலே ஒரே அக்கறையாக பேசுவாங்க, அக்கறை காட்டுவாங்க. அப்புறம் தான் தெரியும் அவங்கள்ட்ட வேறு ஏதோ சதித்திட்டம் இருக்குங்கிறத. நல்ல புகழ்ந்து பேசுபவர்களை நம்ப வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருங்க.
கணவன் மனைவிக்குள்ளரையும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமார் தான். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வியாபாரம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகி உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, முயற்சி உடையவரின் வளர்ச்சியை ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. புதைந்தாலும் மீண்டும் மரமாய் முளைத்து எழுந்து நிற்பான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முயன்று கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய முயற்சியையும் கடின உழைப்பையும் யாராலுமே தடுக்க முடியாதுங்க. சில நேரங்களில் சிலர் உங்கள் மேலே பொறாமப்பட்டு சிலதெல்லாம் உங்களை பற்றி குறை சொல்லலாம், அவதூறு பேசலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தன்னுடைய விடாமுயற்சியால் கடின முயற்சியால் வீழ்த்திவிட்டு எப்பொழுதும் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் இன்னைக்கு நிறைவேறுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசு அதிகாரிகள் ஏதாவது சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, பேங்க் லோனுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. அந்த மாதிரி முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்கலாங்க. அதே மாதிரி பழைய கடனை பைசல் பண்ணுறது, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகி வருங்க. பழைய நட்பை புதுப்பிக்கிறதுக்கும் இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. ஆனாலும் சின்ன சின்ன விவாதங்கள் வரும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இப்போ வக்கரமாக ஆகிட்டார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. நீங்கள் எல்லார் மேலேயும் அக்கறையாக தான் இருக்கீங்க. ஆனால் பேசும்போது சில நேரங்களில் கோவப்பட்டு பேசுகிறீங்க. அது பேசும்போது அன்பாக பேசிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். வண்டி வாகனத்தை எடுக்கும்போதே எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. புதன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களால் இன்றைக்கி ஆதாயமும் சந்தோஷமும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். கோவப்படுவீங்க, பணம் கொடுத்து ஏமாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பவர் தேங்கி கிடக்கும் தண்ணீரை போன்றவர். அதில் கிருமிகள் தான் வருமே தவிர நல்ல எண்ணங்கள் ஏதும் வராது. ஆமாங்க, அதனால தாங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி காலம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறதோ அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாதையை சீராக்கி செப்பனிட்டு கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. குழப்பங்கள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் வெளியில் வருவீங்க. தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. விஐபிகளும் இன்றைக்கி அறிமுகம் ஆகுவாங்க. வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான முயற்சிகள்லையும் இறங்கலாங்க. அதே
மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். அதிகாரிகள்கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்குறதோ சலுகைகள் கேட்குறதா இருந்தாலும் இன்றைக்கி கேட்கலாம். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக அவங்க நினச்ச மாதிரி நினைத்த கல்லூரியில் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிரும். அந்த வகையில் சந்தோஷம் இன்றைய தினத்தில் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அருமையாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் இருக்கும், கோபமும் இருக்கும். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அடக்கம்தான் வெற்றிக்கான சாவியாகும். ஆமாங்க, பெரிய வெற்றியை நாம் அடையிறதா இருந்தாலும் சரி, பெரிய சாதனைகள் செய்வதாக இருந்தாலும் சரி, அடக்கமாகவும் பொறுமையாகவும் இருந்தே ஆகணுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஏழரசனையில் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அதனால தான் இப்போ அடுத்தவங்களுக்கெல்லாம் அறிவுரை ஆறுதல் சொல்கிற அளவுக்கு முன்னேறி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பிள்ளைங்களுடைய படிப்பு விஷயம், அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய நட்பு வட்டம், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கிறது நல்லது. அதில் ஏதாவது உங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்களாக முன்னே போய் வேறு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டுக்கிறது நல்லதுங்க. எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களை குறை சொல்லிகிட்டு இருக்காமல் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லி அவங்கள தட்டி கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி நலமாக இருக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் இன்றைக்கி அதிகமாக உரிமை எடுத்துப்பாங்க. உங்கள்கிட்ட நிறையா இருக்கிற மாதிரி நினச்சி கேட்டுன்னு இருப்பாங்க. நீங்களும் ரொம்ப வருஷமாக எல்லாம் நல்லா தான் போயின்னு சொல்லி சமாளிச்சுன்னு இருக்கீங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நண்பர்கள்ட்ட இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள். அதே மாதிரி இன்றைய தினம் பழைய நண்பர்களால் சின்ன சின்ன ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அந்த பிரச்சனைக்குள்ளார இன்றைக்கி போயிட வேண்டாம், கொஞ்சம் தள்ளி வைங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் புதுசாக யாராவது அறிமுகமாகறாங்கன்னா சேர்த்துக்காதீங்க. அதே போல் வேலையாட்கள் விஷயத்துலையும் கவனமாக பார்த்து முடிவெடுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும், மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. பழைய கசப்பான சம்பவங்களை பேசின்னு இருக்காதீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கார். அதனால் வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும், அவசர முடிவில் எடுக்காதீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, 2 நிலையில் வருத்தங்கள் வருவதுண்டு. ஒன்று, நினச்சது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தம். இன்னொன்று, நடந்ததையே நினச்சி அப்படியே வருத்தப்பட்டுருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நினச்சது நடக்கலைன்னாலும் பரவாயில்ல, நாம் உழைப்பால் நிச்சயமாக அதை நடக்க வச்சுருவோம் அப்படிங்கிற தைரியத்தோடு வேலை பார்ப்பீங்க நீங்கள். அது மட்டும் இல்லைங்க, வேறு ஏதாவது நடந்துட்டால் கூட அந்த இழப்புகளையே நினச்சி பெருமூச்சு விடாமல் போனது போட்டும் இதை விட அதிகமாக சம்பாரிச்சிடலாங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் 6ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நட்பு வட்டங்கள் ஒரு சிலதெல்லாம் விலகி புதியவர்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. மற்றவங்கள நம்பி மனசில் இருக்கிறத சொல்லிட வேண்டாங்க. எல்லாம் ஆர்வமாக கேட்டுப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்கள்ட்ட போய் உங்களை பற்றி ஏதாவது
சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. உடம்பும் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும். தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்றது, நேரத்தில் தூங்கிறது, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, இதுக்கான நேரத்தை ஒதுக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தருவதாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புது பொறுப்புகள் அதெல்லாமே தேடி வரும். ஆனால் நாம் படுற கஷ்டத்துக்கு, நாம் போடுற உழைப்புக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக எதுவும் வரமாட்டேங்குது லாபம் அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை சுமை இருக்குங்க. அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பிரபலங்களால் இன்றைக்கு ஆதாயம் உண்டு. செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சரியில்லைங்க, கவனமாக இருக்கணும். சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள் வர வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நாகரிகத்தின் உண்மையான வடிவம் சகிப்புத்தன்மை. ஆமாங்க, ஒருத்தவங்க எந்தளவுக்கு சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற வச்சு தான் அவங்க நாகரிகமானவங்களா நாகரிகம் இல்லாதவர்களா அப்படின்னு சமூகம் பார்க்கிறதுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே சகிப்புத்தன்மையோடு நடந்துப்பீங்க. எல்லோரையும் சரிசமமாகவும் நடத்துவீங்க. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. 2வது வீட்டை விட்டு விலகி 3வது வீட்டுக்குள்ளார சந்திரன் சென்று உட்கார போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எதிர்த்தவங்களும் இன்னைக்கு கொஞ்சம் அடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால தோல் நமைச்சல், அதாவது கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி, அதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் 12ஆம் இடத்துல விரயச்சனியாக 7ரை சனியில் உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் வக்கரமாகி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறதா இருந்தால் யோசித்து பண்ணுங்க. ஏன்னா அது பட்டா சிட்டா அடங்கள்லாம் சரியாக இருக்குதா, தாய் பத்திரம் இருக்குதா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லது. அதாவது தகுதி இல்லாத, அதாவது பத்திரம் இல்லாத சொத்தில் போய் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை வாங்கிக்கிட்டு அப்புறம் இழந்துடக்கூடாது. புறநகர் பகுதியில் வீடு மனை வாங்கி வச்சுருக்கீங்க, அதாவது காலி மணல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா ஒரு முறை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சமாளிப்பீங்க. சகோதர வகையில் பெருமையும் உதவியும் உங்களுக்கு சேருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கோபம் இருக்கும், சின்ன சின்ன நஷ்டமும் இருக்கும், கவனமாக இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.